வணக்கம் ஸ்ரீபிரியா மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். கமல் சார் அவரோட பொலிட்டிக்கல் என்ட்ரி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்கு. அவர் வரணும்னு நினைக்கிறாரு அப்படின்னாக்கா அவர் வரணும். அண்ட் அவர் அதை சிந்திச்சு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நல்ல சிந்தனையாளர். அவர் கண்டிப்பா அவர் வரணும்னு நினைச்சாருன்னா அவர் வருவாரு. அங்க டெஃபினட்டா நீங்க அவருடைய எழுத்துக்களாகட்டும் அவருடைய கருத்துக்களாகட்டும் நியாயமானதா இருக்க மாதிரி தான் தோணும். ஆனா முடிவெடுக்கவங்களும் சோ அப்படியே கான்ட்ராஸ்ட் சூப்பர் ஸ்டார் அவர் அரசியலுக்கு வர்றது பத்தின உங்களோட கருத்து என்ன? அதுவும் சேம் தான். நம்முடைய நாட்டு பிரஜைகள் ஓட்டு உரிமை உள்ளவங்க, அவங்க நியாயம்னு நினைக்கிறத அவங்க நிச்சயமா செய்யக்கூடியவங்க. கண்டிப்பா சொல்லுவாங்க. 2 பேருமே எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க. எனக்கு நல்லா தெரியும் அவங்க கரெக்டான டைம்ல எது செய்யணுமோ அதை அவங்க செஞ்சுப்பாங்க. அது அடுத்தவங்க கருத்து சொல்ற அளவுக்கு நம்ம கருத்து சொல்லி அதை திருச்சி எழுதி அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். எனக்கு 2 பேரையும் நல்லா தெரியும். அவங்க 2 பேருமே சரியான முடிவை எடுக்கக்கூடியது. மேம், இப்போ நீங்க சொன்ன மாதிரி நீங்க 2 பேர்த்தோடையும் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு 2 பேர்த்தையும் நல்லா தெரியும். உங்களோட அந்த மூவி டைம்ஸ்ல எல்லாம் பாலிடிக்ஸ் பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்களா மேம்? கிடையவே கிடையாது. ஒருவேளை நான் பொலிட்டிக்கலி சப்டைன்னு நினைச்சாங்களோ. எனக்கு உண்மையில ஒரு 10 மினிஸ்டரோட பேர் சொல்ல சொன்னீங்கன்னா சத்தியமா எனக்கு தெரியாது. எனக்கு நாட்டோட ஜனாதிபதி பேர் தெரியும், பிரதமரோட பேர் தெரியும், என்னோட சீஃப் மினிஸ்டர் பேர் தெரியும். அவ்வளவுதான் என்னுடைய அரசியல் நாலேஜ். அதனால அவங்க நினைச்சிருப்பாங்க கிட்ட பேசி கூட வேஸ்ட் நினைச்சிருப்பாங்க. பட் எனக்கு அப்ப அந்த காலத்துல அவங்க பேசின மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. பாலிடிக்ஸ் பேசின மாதிரி எனக்கு ஞாபகமே கிடையாது. அதாவது இல்ல சில பேர் சொல்றாங்கல்ல, அப்பவே கேட்காம இப்ப என்ன கேக்குறாங்க, அது தப்பு. நமக்கு எப்ப கேட்கணும்னு தோணுதோ அப்பவே கேட்போம். அந்த சொல்வதெல்லாம் உண்மைய நிஜங்கள் பத்தி ஏன்னா திடீர்னு கேக்குறாங்க, இவ்வளவு வருஷமா வருது அப்படின்னு கேட்டாங்க. நான் இப்பதான் பார்த்தேன். ஏன்னா அந்த சினிமால நம்ம பாலாஜியும் அந்த ஊர்வசி அந்த இதை கிண்டல் பண்ணி அந்த ஒரு சீன் இருக்குல்ல, அதை பார்த்து என்னதான் நடக்குது அப்படின்னு நான் பார்த்தேன். அது வரைக்கும் நான் அதை பார்க்கல. அதனால நான் பார்க்கும் போதுதான் ரியாக்ட் பண்ணுவேன். நான் அதை பத்தி நினைக்கும் போதுதான் ரியாக்ட் பண்ணுவேன். சோ எதுவுமே இல்லை. இவ்வளவு நாள் என்ன பண்ணாங்க ஒரு நியாயமில்ல கேள்வி. ஆரம்பத்துல இருந்தே சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வருவாருன்னு பல வருஷங்களா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் கஸ்தூரி மேம் கூட ஒரு டைம் சொல்லியிருந்தாங்க, நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பவும் பாத்தீங்கன்னா ரஜினி சார் அரசியலுக்கு வருவாரு அப்படிங்கிற ஒரு டாக் இருக்கே தவிர எப்ப வருவாருங்கிறது தெரியல. அதை பத்தின ஒரு இது இல்ல. இல்ல அவரு நான் வரப்போறேன்னு உங்க யார்கிட்ட சொன்னாரா? டிஸ்கஷன் போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தின டிஸ்கஷன் முடிஞ்சோன்னா அவர் முடிவு எடுப்பாரு. இல்ல ரொம்ப லாங்கா போயிட்டு இருக்கும்போது இந்த நம்பிக்கை குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க? இங்க பாருங்களேன், நீங்க நம்பணுங்கிறதுக்காக எல்லாம் ஒருத்தரும் ஒண்ணும் செய்ய முடியாது. அவங்களுக்கு எப்ப கன்வீனியன்டா இருக்கோ, இது எனக்கு தக்க சமயம்னு அவங்க நினைக்கிறாங்களோ அப்பதான் அவங்க வர முடியும். அவங்க வருவாங்க. சிலர் உடனே முடிவெடுத்து உடனே செஞ்சு அந்த மாதிரி சிலர் இருக்கலாம். சிலர் நிதானமா முடிவெடுத்து நிதானமா செய்யணும்னு நினைக்கலாம். அவங்களுக்கு எப்ப அது நியாயமா எப்ப வரணும்னு தோணுதோ அப்பதான் அவங்க செய்வாங்க. இது யாருமே இல்ல சார், நீங்க சொல்லிட்டீங்க போகலாம் முடியாது இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. சோ இப்போ லேட்டஸ்ட் டிஸ்கஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, கமல் சார் ரஜினி சார் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணா சூப்பரா இருக்கும் இந்தியன் பாலிடிக்ஸ்ல, தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல அப்படிங்கிற ஒரு அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணா நல்லா இருக்கும்னு கேட்டேன் என்னோட சிற்றறிவுக்கு. Because I'm not a politician. நான் அந்த ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இது நடக்கும்போது கூட 5 கேள்விகள் இவர் கமல் சாரை கேட்கணும்னு சொல்லி 5 செலிபிரிட்டிஸ் கிட்ட இருந்து கேள்வி வாங்கிட்டு போனாங்க. அப்ப நான் கேட்ட கேள்வி இதுதான், இந்த சினிமா 100ஆண்டு விழால will both of them act together as a treat to Indian cinema அப்படின்னு. So என்னோட இன்ட்ரெஸ்ட் அவ்வளவுதான். பொலிட்டிக்கலி I am not at all interested. பிக் பாஸ் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டருக்கு இவ்வளவு தூரம் ரெஸ்பாண்ட் பண்ற நம்ம பீப்புள், அதே ஒரு நெடுவாசல் இஷ்யூக்கோ இல்ல விவசாயிகள் பிரச்சனைக்கோ இந்த அளவுக்கு முன் வர மாட்டேங்கிறாங்களே, ஏன் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல நான் ஒண்ணு சொல்றேன், எல்லா நம்ம நாட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நம்ம எல்லாரோட சப்போர்ட்டும் மன வருத்தமும் கண்டிப்பா உண்டு. நம்ம இந்த பிரச்சனை எல்லாம் நடக்குதுங்கிறதுக்காக நம்ம சாப்பிடாமவோ
இல்ல வந்து ஒரு பண்டிகையை செலிப்ரேட் பண்ணாமலோ இல்ல. இது வந்து எல்லாம் வேலை செஞ்சுட்டு வரும்போது ஒரு 9 மணிங்கிறது வந்து எல்லாரும் ரிலாக்ஸா இருக்கிற டைம். இத வந்து ஒரு என்டர்டெயின்மெண்டா தான் நம்ம பாக்குறோம். அதாவது முதல்ல வந்து எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்ச அன்னைக்கே முதல் நாள் டைம்ஸ்ல வந்து நியூஸ்ல என்ன கேட்டாங்க இத பத்தி. நான் அப்பவே என்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கேன். நான் அவங்க எல்லாரும் சொன்னாங்க கலாச்சாரத்தை சீரழிக்குது அப்படின்னா, நான் சொன்னேன் நான் வந்து ஒரு தமிழச்சி, நான் இந்த ப்ரோக்ராம பாக்குறேன், எனக்கு ஒண்ணும் அதுல பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்ப அப்படி பாத்தீங்கன்னா நம்மளுடைய சீரியல்ல எல்லாம் எல்லா ஹீரோவும் 2 பேர் பொண்ண கல்யாணம் பண்ணிருக்காங்க. அதுல எல்லாம் சீரழி இல்லையா? அடுத்தது நான் முன்னாடியே குரல் கொடுத்த மாதிரி இந்த உட்கார வச்சுட்டு ஏன் புருஷன் அவங்களோட கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இவங்க புருஷன் அவங்க பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு உட்கார வச்சு ஒரு பொண்ணை அவளோட கேரக்டர் அசாசினேட் பண்ணி இத மாதிரிலாம் பண்ணலாமா, நீங்க வந்து உன் புருஷன் இருக்கும்போது இப்படி பண்ணலாமான்னு எல்லாம் கேட்டு அசிங்கப்படுத்தாம, இது ஒரு ஃபேமிலியா இருக்கிறோம், ஒரு கூட்டு குடும்பம்னா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த காலத்துல நம்ம நினைக்கும் போது நான் அது கூட நான் ட்வீட் பண்ணிருந்தேன். நம்ம முன்னோர்களுக்கு நம்ம எவ்வளவு மரியாதை கொடுக்கணும், எத்தனையோ குணாதிசயங்களோட அவங்க இருந்திருக்காங்க, பண்ணி இருந்திருக்காங்க. இன்னைக்கு அந்த கூட்டு குடும்பம்ங்கிற அந்த ஃபார்முலாவே இல்லாம இருக்கு. ஒரு 3 மாசம் தான் தெரிஞ்சு கூட இருக்க முடியல பாருங்க அங்க. ஆமா, எனக்கு ஒண்ணு அதுல வந்து ஒரு கலாச்சார சீரழிவு இருக்க மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. எல்லாருமே வந்து விவரமா அந்த ஷோ என்னங்கிறது தெரிஞ்சுதான் உள்ள போயிருக்காங்க. யாரையும் பலவந்தப்படுத்தியோ இல்ல படிப்பறிவு இல்லாதவங்க அவங்களை ஏமாத்தி கொண்டு போய் உட்கார வச்சு அவங்களை கேள்வி கேட்டு நாளைக்கு போலீஸ் வந்து அத மாதிரி எல்லாம் கிடையாது. அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுதான் அவங்க உள்ள போய் அந்த வீட்டுல இருக்காங்க. ஒரு நல்ல ஹாப்பியா இருந்துட்டு வரலான்னு போறாங்க. ஆனா எப்படி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ஒத்து போகலங்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா நிச்சயமா அது நெடுவாசல்ல நடக்கிறதோ இல்ல உழவர்கள் பிரச்சனையோ எல்லாம் நம்மளோட பிரச்சனை இல்லன்னு சொல்லல. ஆனா அதுக்காக வந்து யாருமே சாப்பிடாமலோ ஐயோ அங்க இந்த பிரச்சனை நடக்குது நான் சாப்பிடவே மாட்டேன், காஷ்மீர்ல குண்டு போடுறாங்க நான் சாப்பிட மாட்டேன்னு யாருமே இல்ல. லைஃப் இவ்வளவு ஏங்க நம்மளோட ரொம்ப சொந்த நம்மளுடைய உறவு ரொம்ப நெருங்கிய உறவை நம்ம வந்து மரணத்துக்கு இழந்தா கூட கொஞ்ச நாள்ல நம்ம சரியாயி நம்ம இயல்பு நிலைக்கு வந்துடுறோம். இல்ல சோஷியல் மீடியால என்ன ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, இதுக்கு இவ்வளவு தூரம் ரியாக்ட் பண்ற பீப்புள் இப்போ சேவ் ஓவியான்னு சொல்லிட்டு அப்போ பாத்தீங்கன்னா பயங்கர வைரல் ஆச்சு சோஷியல் நெட்வொர்க்ல வந்து அந்த ஹேஷ்டேகும் சரி விஷயம் சரி பல செலிபிரிட்டிஸ் வாய்ஸ் பண்ணாங்க. ஒரு வாவ் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு சப்போர்ட். ஸோ அந்த ஒரு சப்போர்ட் ஏன் வந்து இவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. சப்போர்ட் இல்லாமலாம் கிடையாது. நீங்களே பாத்தீங்கன்னா எவ்வளவோ பேர் வந்து அங்க போய் அவங்கள சந்திச்சாங்க, அவங்களுக்கு வந்து இதுவா ஆதரவா பேசினாங்க. சில விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படிங்கும் போது நம்ம குரல் தான் நம்ம கொடுப்போம். இது நான் என் டிவியை போட்டு பாக்குற உரிமை எனக்கு இருக்கு. சில விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் தான் ஹேண்டில் பண்ணணும்னு இருக்கும்போது எங்க குரல் மட்டும்தான் நாங்க கொடுக்க முடியற பரிதாப நிலையில இருக்கோம். இதுக்கே வந்து நமக்கு சுதந்திரம் கிடையாது. நீங்க பிக் பாஸ் பாக்குறீங்களா, நீங்க அதை பத்தியா ட்வீட் பண்றீங்க அப்படின்னா இது எனக்கும் 2 கை 2 காலு 2 கண்ணு 2 எல்லாம் இருக்குல்ல. நானும் வந்து சாதாரண ஒரு எல்லாரும் போலமும் என்னோட ப்ரொஃபஷன் தான் நடிப்பு தவிர நானும் உங்களை மாதிரி தானே, எனக்கும் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கு, எனக்கு அது கருத்து சொல்லக்கூடிய சுதந்திரம் இருக்கு. அதுக்கே நான் இவ்வளவு கேள்விக்கு பதில் சொல்றேன். மேம் இப்போ பிக் பாஸ் பற்றி ஒவ்வொருத்தரும் பேசுறதுக்கு என்ன ஒரு சுதந்திரம் இருக்கோ, நம்ம ஃபீல் பண்ணுற விஷயங்களை கன்வே பண்ணுறதுக்கு என்ன ஒரு சுதந்திரம் இருக்கோ, அதே மாதிரி தான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பற்றி பேசுறதுக்கான உரிமை எல்லாருக்குமே இருக்குது. நம்மளோட பர்சனல் கருத்தை சொல்லலாம். பட் அதை சொல்கிற கமல் சாரை வந்து சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து பர்சனல் லைஃப்பை மென்ஷன் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேம்? ஆக்சுவலா இல்ல, ஓட்டு போடுறவங்க எல்லாருக்குமே வந்து நியாயம் கேட்கிற உரிமையும் இருக்கு. அவருக்கு வந்து எது நியாயம் படலையோ அதை கேட்கிற உரிமை அவருக்கு இருக்கு கண்டிப்பா. அது நம்ம ஒன்னே ஒண்ணு இல்ல, நம்ம காயத்ரி பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ற மாதிரிதான் நம்ம வந்து யாராக இருந்தாலும் நம்ம வந்து மரியாதையோட பேசிக்கிட்டா நல்லா இருக்கும். நம்ம எல்லாருமே வந்து ஒரு நாட்டை சேர்ந்தவங்க, ஒரு அப்படி இருக்கும் போது யாரையும் அவமரியாதை படுத்தி நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. எவ்வளவு கோபம் வந்தா கூட. கமல் சார் கூட ஏதோ கேக்குறாருன்னாக்கா அவன் இப்படி சொன்னான் இவன் இப்படி சொன்னான்னு சிரிச்சிருக்க மாட்டாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதுக்கு பதில் சொல்றவங்க அதே மாதிரி மரியாதையோட வந்து அவங்க டிசைட் பண்ணாங்கன்னா அது நல்லா இருக்கும். பட் ஒரே ஒரு விஷயம் மேம், இப்போ ரீசெண்டாக வந்து 6 வருஷத்துக்கு அப்புறமா வந்து தமிழ்நாடு அவார்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட்ஸ். ஸோ அதை பற்றின உங்களோட கருத்து என்ன மேம்? யாராரு கிடைச்சிருக்கவங்க யாரோ Facebookல போட்டாங்க, எனக்கு தெரிஞ்ச முஞ்சா இருந்தாக்கா வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டேன். ஈவன் அந்த கலைமாமணி விருது அதெல்லாம் கூட இல்ல 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பண்ணுவாங்க. நான் கூட நான் அடிக்கடி வருத்தப்படுறது உண்டு. அதாவது இந்த கலை இது சம்பந்தமான விஷயங்களை கூட பொலிட்டிக்கலா லிங்க் பண்ணாம இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா இந்த கலைமாமணி இதெல்லாம் வந்து இது
செலக்ட் பண்ற குழு எல்லாம் வந்து இப்ப வந்து இப்ப நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த கவர்மெண்ட் வந்தோடனே எனக்கு ஒரு ஜியோ கூட அனுப்ப மாட்டாங்க உங்களோட காலம் முடிஞ்சிருச்சுன்னு. Straight away they will select somebody and go ahead. I have to take it for granted that oh yes I'm done with it. So you know எல்லாமே வந்து பொலிட்டிக்கலா லிங்க் பண்ணாம இது வந்து தனியா விட்டாங்கன்னாக்கா இன்னும் கூட வளர்ச்சி இருக்குமோன்னு எனக்கு தோணுது. இப்போ ஹையர் பொசிஷன்ஸ் எல்லாம் கூட இல்ல, இப்போ சென்சர் போர்டு சேர்பர்சன் அதெல்லாம் கூட நீங்க எடுத்தீங்கன்னா நிறைய 99% வந்து தமிழருக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கிறது கிடையாது. அதாவது வந்து சினிமா அப்படின்னா ஹிந்தியோட பாலிவுட் மாதிரியே இருக்கும். ஏன்னா நிறைய நல்ல சினிமாக்கள் வந்து உங்களுக்கு இந்த மேப்போட இந்த பகுதியில இருந்து தான் போகுது. கண்டிப்பா கண்டிப்பா அதிகமான சினிமாவும் நல்ல சினிமாவும் நல்ல கலைஞர்களும் இங்கேயும் இருக்காங்க, அங்க இல்லன்னு சொல்லல, இங்கேயும் இருக்காங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, நீங்க ஹிந்தில வந்து அந்த ஒரு 40s 50s எடுத்தீங்கன்னா டாப் ஆக்ட்ரஸ் வந்துட்டு வைஜெயந்தி மலாமா நம்ம ஊர்ல இருந்து போனவங்க. அடுத்தது ஹேமமாலினி எடுத்தீங்கன்னா அவங்களும் சவுத்ல இருந்து போனவங்க. அடுத்தது ரேகா, அடுத்தது ஸ்ரீதேவி, அப்புறம் வித்யா பாலன். நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து போனவங்களோட கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அவங்க வந்து அந்த வாய்ப்பை கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஒவ்வொரு முறை வரும்போதும் தமிழ்ல இருந்து ஒருத்தவங்களுக்கு, அடுத்த முறை கன்னடால இருந்து ஒருத்தவங்களுக்கு, அப்புறம் நார்த்ல இருந்து ஒருத்தவங்களுக்கு, அப்புறம் மறுபடியும் சவுத்ல இருந்து, அந்த மாதிரி கொடுத்தா எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா நாங்க வந்து சினிமால நாங்க வந்து பண்ண சர்வீஸ்க்கு ஒரு ரெகக்னிஷன் இருக்கும். இங்க இருக்கிறவங்க எல்லாம் முட்டாள்களும் கிடையாது.